ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு தக்காளிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா ஊறுகாய் விட இந்த தக்காளிக்காயில் செய்கிற ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 4 தக்காளிக்காய் எடுத்திருக்கேன். தக்காளிக்காயை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா துணி வச்சு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும். ஈரம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை பொடியாக வெங்காயமெல்லாம் நம்ம பொடியை நீல வாக்கில் கட் பண்ணுற மாதிரி இதையும் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான கல்லுப்பு, கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு வெந்தயம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஹீட் ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து அரைச்சி போடும்போது ஊறுகாயோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயை வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஊறுகாய்க்கு எப்போவுமே நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சாதான் ஊறுகாய் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். இப்போ தக்காளி காயும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அது ஒரு பவுலில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் போடணும். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். பெருங்காயத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த தக்காளிக்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் செஞ்சுட்டு ஒரு பாட்டிலையோ கண்டெய்னர்லையோ போட்டு நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு காய்கறி இல்லாத போது சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான தக்காளிக்காய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Thank you for watching.